எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுண்டு கெட்டிக்காரத்தனத்தை விட ஒரு அவுன்ஸ் விசுவாசம் அதிக மதிப்புடையது என்ற பழைய முதுமொழி உண்மையானது, என்றும் அழிவில்லாதது. திறமை என்பது முக்கியம்தான், ஆனால் நம்பகத்தன்மை என்பது மிக மிக இன்றியமையாதது. உங்களிடம் ஒரு திறமைசாலி இருந்து அவர் நம்பிக்கை வைக்க முடியாதவராக இருந்தால் உங்களது குழுவில் அவரை ஒரு உறுப்பினராக வைத்திருக்க விரும்புவீர்களா? இல்லவே இல்லை. நீ கட்டாயம் வருவாய் என்று நான் அறிவேன். 2 பள்ளி தோழர்கள் பள்ளிக்கு, கல்லூரிக்கு, ஏன் இராணுவத்திற்கு கூட ஒன்றாகவே போய் சேர்ந்தார்கள். போர் தொடங்கியது. அவர்கள் ஒரே குழுவில் இருந்து போர் செய்தார்கள். ஓரிரவு அவர்களை எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் தோட்டாக்களை பறந்து கொண்டிருந்தன. இருட்டிலிருந்து, ஹாரி, தயவு செய்து வந்து என்னை காப்பாற்று என்று ஒரு குரல் வந்தது. ஹாரி உடனே தனது சிறு பிராயத்து நண்பன் பில்லின் குரலை அடையாளம் தெரிந்து கொண்டான். அவன் படைத்தலைவனிடம் அங்கு போக அனுமதி கேட்டான். தலைவன், கூடாது, நான் உன்னை போக அனுமதிக்க மாட்டேன். என் படைபலம் ஏற்கனவே குறைந்து விட்டது. மேலும் நிலைமையை பார்த்தால் அவன் பிழைக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டான். ஹாரி மௌனமாக இருந்து விட்டான். மீண்டும், ஹாரி, தயவு செய்து வந்து என்னை காப்பாற்று என்று குரல் வந்தது. ஹாரி மௌனமாக அமர்ந்திருந்தான். ஏனென்றால் படைத்தலைவன் முன்பு மறுத்து விட்டானே. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த அவல குரல் வந்து கொண்டே இருந்தது. ஹாரியால் அதற்கு மேலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் படைத்தலைவனிடம், தலைவா, அவன் என் பால்ய சிநேகிதன், நான் போய் உதவியாக வேண்டும் என்று சொன்னான். படைத்தலைவன் சற்று தயங்கியவாறே அவனை போக அனுமதித்தான். ஹாரி அந்த இருட்டில் மெல்ல ஊர்ந்து போய் பில்லை தன் பதுங்கு குழிக்கு இழுத்து வந்து போட்டான். அவர்கள் பில் இறந்து போய்விட்டதை அறிந்தார்கள். இப்போது படைத்தலைவனுக்கு ஹாரியின் மேல் கோபம் வந்தது. அவன் தேர போவதில்லை என்று நான் உன்னிடம் சொன்னேனா இல்லையா? அவன் இறந்து விட்டான். பார், நீயும் கூட கொல்லப்பட்டிருக்கலாம். நான் இன்னும் ஒருவனை இழந்திருப்பேன். நீ செய்தது தவறு என்று ஹாரியை பார்த்து கத்தினான். ஹாரி, தலைவா, நான் சரியான காரியத்தையே செய்தேன். நான் பில்லை சென்று அடைந்தபோது அவன் அப்போதும் உயிருடன் இருந்தான். அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள், ஹாரி, நீ கட்டாயம் வருவாய் என்று நான் அறிவேன் என்பதே ஆகும் என்று பதிலளித்தான். நல்ல உறவு முறைகளை அடைவது மிக கடினம். ஒரு முறை அதை பெற்றுவிட்டால் அதை பேணி காப்பாற்ற வேண்டும். உங்களது கனவை நனவாக்குங்கள் என்று நான் அடிக்கடி பிறர் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் பிறரை கெடுத்து நீங்கள் உங்களது கனவை நனவாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி செய்கின்றவர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள். நமது குடும்பத்திற்காகவும், நண்பர்களுக்காகவும், நாம் அக்கறை கொள்பவர்களுக்காகவும், நம்மை சார்ந்திருப்பவர்களுக்காகவும் நாம் தியாகங்களை செய்ய வேண்டும். மனதில் வெறுப்பை வைத்திருக்காதீர்கள். மன்னித்து மறந்து விடுங்கள். குப்பையை சேகரிப்பவராக இருக்காதீர்கள். என்னால் மன்னிக்க முடியும், ஆனால் மறக்க முடியாது என்ற தொடரை நீங்கள் எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? ஒருவர் மன்னிக்க மறுக்கும் போது எப்படியும் ஒரு நாள் தான் திறக்க வேண்டிய கதவுகளை அவர் மூடிக்கொண்டிருக்கிறார் என்று பொருள். நாம் மனவெறுப்பை வைத்துக்கொண்டு கோபத்தை புகலிடமாக வைத்திருந்தால் நாம் மிகவும் புண்படுவது யாரை தெரியுமா? நம்மைத்தான். ஜிம்மும் ஜெர்ரியும் பிள்ளை பருவ தோழர்கள். ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களது உறவு முறை முறிந்துவிட்டது. அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பேசிக்கொள்ளவே இல்லை. ஜெர்ரி மரணப்படுக்கையில் இருந்தான். ஒரு சுமையான மனதுடன் மேலுலகம் போக அவன் விரும்பவில்லை. ஆகவே அவன் ஜிம்மை போனில் கூப்பிட்டான். அவனிடம் மன்னிப்பு கேட்டான். நாம் நமது கடந்த கால செயல்களை மன்னித்துக் கொள்வோம் என்று சொன்னான். ஜிம்மும் அது ஒரு நல்ல யோசனை என்று எண்ணி மருத்துவமனைக்கு போய் ஜெர்ரியை பார்த்தான். அவர்கள் 25 ஆண்டுகளை எண்ணி பார்த்து தங்களது வேறுபாடுகளை சரி செய்து கொண்டு 1 மணி நேரங்கள் ஒன்றாக கழித்தார்கள். கடைசியில் ஜிம் போகும்போது ஜெர்ரி பின்னால் இருந்து, ஜிம், நான் ஒருவேளை இறக்கவில்லை என்றால் இந்த மன்னிப்பு செல்லுபடியாகாது என்பதை மறந்து விடாதே என்று கத்தினான். மனவெறுப்பை வைத்துக் கொள்வதற்கு வாழ்க்கை மிகவும் குறியது. அதனால் எந்த பயனும் இல்லை. எனக்கு அவமானம். மனவெறுப்பை வைத்திருப்பது பயனில்லாது என்றாலும் மீண்டும் மீண்டும் ஏமாறுவது முட்டாள்தனமானது. நீ ஒரு முறை என்னை ஏமாற்றினால் அது உனக்கு அவமானம். நீ என்னை 2 முறை ஏமாற்றினால் அது எனக்கு அவமானம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஜான் கென்னடி ஒரு முறை மற்றவரை மன்னித்து விடுங்கள், ஆனால் அவர்களது பெயரை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார். ஒருவர் 2 முறை ஏமாற்றப்படக்கூடாது என்பதே அவரது செய்தியாகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். படிநிலை 19. நேர்மையாகவும் நாணயமாகவும் உண்மையாகவும் இருங்கள். சில சமயம் உண்மை ஒளி கொடுப்பதில்லை, ஆனால் தீயதை மங்க செய்கிறது.
நேர்மை என்றால் உண்மையாக இருப்பது. இது பொய், திரித்து சொல்வது போன்றவற்றிற்கு எதிரானது என்று பொருளாகும். நம்பகமாக இருப்பவர் என்றதொரு நற்பெயரை உருவாக்குங்கள். வீட்டிலும் வேலையிலும் அல்லது சமுதாயத்திலும் எந்த வகை உறவு முறையாவது வளர்க்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது நாணயமே ஆகும். கடமை பொறுப்புகளை காப்பாற்றாதிருப்பது நேர்மையற்ற பண்பிற்கு ஒப்பாகும். நேர்மை திறந்த மனதையும் நம்பகத்தன்மையையும் ஒளிவு மறைவின்மையும் ஊக்குவிக்கிறது. இது ஒருவர் தனக்கும் பிறருக்கும் மரியாதை செலுத்துவதை காட்டுகிறது. நேர்மை என்பது உள்ளார்ந்த குணத்தில் இருக்கிறதே தவிர வெளிப்புற நடத்தையில் இல்லை. பொய் வேகமாக இருக்கலாம், ஆனால் உண்மை நீடித்து இருக்கும். நாணயம் கம்பெனிகளின் சிற்றேடுகளிலோ அல்லது சிறப்பு பட்டங்களிலோ இல்லை, ஒருவரது பண்பில் தான் இருக்கிறது. ஒருவர் வெல்வதற்காக நேர்மையை விட்டு கொடுத்துவிட்டு குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்தால் அது பயனுள்ளதா? ஒருவர் பதக்கத்தை வெல்லலாம், ஆனால் உண்மை உறுத்துவதால் ஒருபோதும் அவர் சந்தோஷமான மனிதராக இருக்கவே முடியாது. ஒரு போட்டியில் வெல்வதை காட்டிலும் நல்ல மனிதராக இருப்பதே மிகவும் முக்கியமாகும். ஒரு பவுண்ட் வெண்ணெய். ஒரு விவசாயி ஒரு ரொட்டி கடைக்காரருக்கு ஒரு பவுண்ட் வெண்ணெயை வழக்கமாக விற்று வந்தார். ஒரு நாள் ரொட்டி கடைக்காரர் அந்த வெண்ணெய் ஒரு பவுண்ட் இருக்குமா என்று சந்தேகப்பட்டு எடை போட்டு பார்க்க முடிவெடுத்தார். ஒரு பவுண்ட் வெண்ணெய் இல்லை என்பதை கண்டுபிடித்தார். இது அவருக்கு கோபத்தை உண்டாக்கியது. அவர் அந்த விவசாயியை நீதிமன்றத்திற்கு கொண்டு போனார். நீதிபதி விவசாயியிடம் அவர் எந்த ஒரு அளவையாவது பயன்படுத்துகிறாரா என்று கேட்டார். விவசாயி, கணும் நீதிபதி அவர்களே, நான் படிக்காதவன், என்னிடம் சரியான அளவுகோல் இல்லை, ஆனால் என்னிடம் ஒரு தராசு இருக்கிறது என்று பதிலளித்தான். நீதிபதி, அப்படி என்றால் நீ வெண்ணெயை எப்படி அளந்தாய் என்று கேட்டார். கணம் நீதிபதி அவர்களே, என்னிடமிருந்து ரொட்டி கடைக்காரர் வெண்ணெய் வாங்குவதற்கு வெகு நாள் முன்பாகவே நான் அவரிடமிருந்து ஒரு பவுண்ட் ரொட்டி வாங்கி கொண்டிருந்தேன். நான் அதை என் தராசில் வைத்து அவருக்கும் அதே எடையில் வெண்ணெயை தருவேன். இங்கே யாரையாவது பழி சொல்வதாக இருந்தால் இந்த ரொட்டி கடைக்காரரை தான் சொல்ல வேண்டும் என்று பதிலளித்தான். இந்த கதையின் மீது என்ன? நாம் வாழ்வில் பிறருக்கு எதை கொடுக்கிறோமோ அதையே நாம் திரும்ப பெறுவோம் என்பதுதான். நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் இந்த கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் வாங்கும் சம்பளத்திற்கும் அல்லது சம்பாதிக்க நினைக்கிற பணத்திற்கும் நான் நியாயமான மதிப்பை தந்து கொண்டிருக்கிறேனா? நேர்மையும் நேர்மையின்மையும் ஒரு பழக்கமாகி விடுகின்றன. சிலர் நேர்மையின்மையில் தேர்ச்சி பெற்று நேர்மையான முகத்துடன் பொய் சொல்ல முடியும். மற்ற பிறர் உண்மை என்றால் என்னவென்றே அறிய இயலாத அளவிற்கு பொய் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? மற்ற யாரையும் விட தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நேர்மையை மென்மையாக எடுத்து காட்டலாம். சிலர் முரட்டுத்தனமாக நேர்மையை காட்டுவதில் பெருமை கொள்கிறார்கள். அவர்களுக்கு நேர்மையை விட முரட்டுத்தனத்தில் தான் அதிக போதை கிடைப்பது போல் தோன்றுகிறது. வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதும் சாமர்த்தியமும் முக்கியமானவை ஆகும். உண்மை என்பது எப்போதும் நீங்கள் கேட்க விரும்பும் ஒரு விஷயமாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவர் கடுமையாக இல்லாமலேயே உண்மையாக இருக்க முடியும். ஆனால் இது எப்போதும் அப்படியே இருக்காது. ஒரு நேர்மையான நண்பனின் முக்கிய பொறுப்பே உண்மையாக இருப்பதாகும். சிலர் கசப்பான உண்மைகளை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்காக தாங்கள் கேட்க விரும்புவதை சொல்லும் நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அடிமனதில் அவர்கள் உண்மையாக இல்லை என்ற உண்மையை அறிந்திருந்தாலும் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வார்கள். நேர்மையான விமர்சனம் கசப்பாக இருக்கலாம். உங்களுக்கு பல தொடர்புகள் இருந்தும் சில நண்பர்களே இருந்தால் இதுவே நீங்கள் சற்று பின்னால் அடியெடுத்து வைத்து உங்களது உறவு முறைகளின் ஆழத்தை கண்டுபிடிப்பதற்கு உரிய தருணம். நேர்மையின்மை சில சமயம் சாமர்த்தியம் என்றும் மக்கள் தொடர்பு கலை என்றும் அல்லது அரசியல் திறன் என்றும் பெயரிடப்படுகிறது. ஆனால் இது உண்மைதானா? பொய் சொல்வதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் ஒருவர் தான் சொல்லும் பொய்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே. நேர்மைக்கு உறுதித்தன்மையும் கடமை பொறுப்புணர்வும் தேவை. எத்தனை முறை நாம் எல்லோரும் கீழ்வருவனவற்றிற்காக குற்ற உணர்வு அடைந்திருக்கிறோம். தினம்தோறும் நாம் சொல்லும் சிறிய சிறிய பொய்கள், முகஸ்துதி, உண்மையை தவிர்த்து விடுதல் அல்லது அரைகுறை உண்மையை கொடுத்தல், மௌனமாக இருப்பதன் மூலமாக பெரிய பெரிய பொய்களை சொல்லுதல். நீங்கள் ஒரு நேர்மையான மனிதராக ஆகிவிடுங்கள், உலகில் ஒரு போக்கிரி குறைந்து விட்டான் என்று நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். தாமஸ் கார்லைல். நம்பகத்தன்மை. நமக்கு எல்லோருக்கும் ஓனாய் என்று கத்திய இடையனின் கதை தெரியும். அந்த சிறுவன் கிராமவாசிகளை ஏமாற்றி கொஞ்சம் தமாஷாக இருக்க முடிவு செய்தான்.
அவன் உதவி உதவி, ஒரு ஓனாய் இங்கே இருக்கிறது என்று கத்தினான். கிராமவாசிகள் அதை கேட்டதுமே காப்பாற்ற ஓடோடி வந்தனர். ஆனால் அவர்கள் அங்கே ஓனாய் எதையும் பார்க்கவில்லை. அந்த சிறுவன் அவர்களை பார்த்து பரிகசித்து சிரித்தான். அவர்கள் சென்று விட்டனர். மறுநாளும் அந்த சிறுவன் அதே சூழ்ச்சியை செய்தான். அதே மாதிரியே நடந்தது. பிறகு ஒரு நாள் அந்த சிறுவன் தனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது உண்மையிலேயே ஒரு ஓனாயை பார்த்துவிட்டு உதவிக்காக கத்தினான். கிராமத்தில் இருந்த மக்கள் இக்குரலை கேட்டனர். ஆனால் இந்த முறை யாரும் அவனை காப்பாற்ற முன்வரவில்லை. அவர்கள் இது மற்றும் ஒரு விளையாட்டு என்று நினைத்தார்கள். அவனை அதற்கு மேல் நம்பவில்லை. ஓனாய் அவனது ஆடுகளை சூறையாடியது. இந்த கதையின் நீதி என்ன? மக்கள் பொய் சொல்லும் போது தங்களின் நம்பகத்தன்மையை இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் ஒரு முறை நம்பகத்தன்மை இழந்துவிட்டால் அவர்கள் உண்மையை சொன்னாலும் கூட யாரும் அவர்களை நம்ப மாட்டார்கள். நல்ல பண்பின் தன்மையே நேர்மையாகும். உண்மை 2 வழிகளில் சிதைக்கப்படலாம். தகவல்களை முழுமையாக தராதிருத்தல், மிகைப்படுத்தி கூறல். அரைக்குறை உண்மைகளையும் திரிக்கப்பட்ட உண்மைகளையும் பற்றி விழிப்பாயிருங்கள். ஒரு மாலுமி 3 ஆண்டுகளாக ஒரு கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு அவன் குடித்திருந்தான். இப்படி நடப்பது அதுவே முதல் முறையாகும். கப்பல் கேப்டன் மாலுமி இன்றிரவு குடித்திருந்தான் என்று குறிப்பேட்டில் பதிவு செய்தான். மாலுமி அதை படித்தான். தனது தொழில் முன்னேற்றத்தை அந்த விமர்சனம் பாதிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் கேப்டனிடம் போய் மன்னிப்பு கேட்டு அவனிடம் 3 ஆண்டுகளில் ஒரு முறைதான் இப்படி நிகழ்ந்தது என்று சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டான். அதுதான் முழு உண்மையும் ஆகும். ஆனால் கேப்டன் மறுத்து, நான் குறிப்பேட்டில் என்ன எழுதியிருக்கிறேனோ அதுவே உண்மையாகும் என்று சொல்லிவிட்டான். அடுத்த நாள் அந்த குறிப்பேட்டில் எழுத வேண்டியது மாலுமியின் முறையாகும். அவன் கேப்டன் இன்றிரவு குடிக்கவில்லை என்று எழுதினான். கேப்டன் அந்த குறிப்பை படித்துவிட்டு மாலுமியிடம் அதை மாற்றும்படியும் அல்லது அதில் முழு உண்மையை விலக்கி சேர்க்கும்படியும் சொன்னான். ஏனென்றால் மற்ற நாட்களில் எல்லாம் கேப்டன் குடித்து வருவதாக இது குறிக்கிறது. ஆனால் மாலுமி கேப்டனிடம் குறிப்பேட்டில் தான் எழுதியிருப்பது உண்மையாகும் என்று சொல்லிவிட்டான். 2 கூற்றுகளுமே உண்மையானவைதான். ஆனால் அவை தவறான செய்தியை வெளிப்படுத்துகின்றன. மிகைப்படுத்துதல் என்பது 2 காரியங்களை செய்கிறது. இது ஒருவரின் நிலையை பலவீனப்படுத்தி நம்பகத்தன்மையை இழக்க செய்கிறது. இது போதைக்கு அடிமையாவது போன்றது. சிலரால் மிகைப்படுத்தாமல் உண்மையை சொல்லவே முடியாது. உண்மையாக இருங்கள். உண்மையாக இருத்தல் என்பது நோக்கத்தை சேர்ந்தது. இதனை நிரூபிப்பது கடினமாகும். பிறருக்கு உதவி செய்யும் ஓர் உண்மையான விருப்பம் மூலம் நமது இலக்குகளை நாம் அடைய முடியும். போலி நடிப்பிலிருந்து விலகி இருங்கள். பிரச்சனையில் இருக்கும் ஒரு நண்பனிடம் உனக்காக நான் ஏதாவது செய்ய இருக்கிறதா என்று கேட்பது உண்மையிலேயே எரிச்சலூட்டக்கூடியது. இது வெறும் கண் துடைப்பும் போலி நடிப்புமே இல்லாமல் வேறொன்றுமில்லை. நீங்கள் உண்மையிலேயே உதவ விரும்பினால் எது செய்யப்பட வேண்டுமோ அதை பற்றி சிந்தித்து அதை செய்யுங்கள். பலரும் என்றாவது ஒரு நாள் பிறரது உதவியை உரிமையுடன் கேட்டு பெறலாம் என்ற நம்பிக்கையில் சுயநலத்திற்காகவே அக்கறை வேஷத்தை போட்டுக் கொள்கின்றார்கள். ஒரு சடங்காக நினைத்து பேசப்படும் அர்த்தமற்ற பேச்சுகளில் இருந்து விலகியிருங்கள். எச்சரிக்கை, உண்மையாக இருத்தல் என்பது நல்ல முடிவெடுக்கும் திறமைக்கான அளவுகோல் அல்ல. ஒருவர் உண்மையாக இருக்கலாம், இருந்தாலும் தவறாக முடிவெடுக்கலாம். வார்த்தைகளை விட செயல்கள் உரத்து பேசும். யார் அதிகமாக நேசித்தது? நான் உன்னை நேசிக்கிறேன் தாயே என்றான் சிறுவன் ஜான். பிறகு தன் வேலையை மறந்த வண்ணம் தன் தொப்பி அணிந்து தோட்டத்து ஊஞ்சலுக்கு விரைந்து சென்றான். அவன் தண்ணீரையும் விறகுகளையும் கொண்டு வர அவளை விட்டுவிட்டு, நான் உன்னை நேசிக்கிறேன் அம்மா என்றாள் ரோசி. என் நாக்கு சொல்வதை விட நான் உன்னை அதிகமாக விரும்புகிறேன். ஆனால் அவளை தொல்லைப்படுத்தியும் அடம் பிடித்தும் கழித்தாள் அரை நாள். அவளது தாய் மகிழும் வரை எல்லாம் செய்து பின் விளையாட போய்விட்டாள். நான் உன்னை நேசிக்கிறேன் அன்னையே என்றால் சிறுமி பான். இன்று என்னால் முடிந்தவரை உனக்கு உதவுவேன். இன்று எனக்கு பள்ளி விடுமுறை. ஆகா, எவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவே அவள் குழந்தையை தாளாட்டினால் அது தூங்கும் வரை. பிறகு மெல்ல நடந்து துடைப்பத்தை கொண்டு வந்தால், தரையை பெருக்கினால், அறையை சுத்தப்படுத்தினால், நாள் முழுவதும் வேலை. மகிழ்ச்சி அவளுக்கு ஒரு குழந்தை போல உதவியாகவும் மகிழ்ச்சியாகவும். நான் உன்னை நேசிக்கிறேன் அம்மா என்றனர். மீண்டும் படுக்கைக்கு சென்றனர் அந்த 3 சிறிய குழந்தைகளும். என்ன நினைக்கிறீர்கள்? அம்மூவரில் யார் தன்னை உண்மையிலேயே நேசிப்பதென்று அந்த தாய் ஊகித்திருப்பாளா இல்லையா? ஜாய் அல்லிசன். நாணயமாயிருங்கள். ஒரு பண்டைய முதுமொழியின்படி ஒரு இரகசியமான விலை மதிப்பற்ற மூலப்பொருள் இல்லாமல் நான் வாங்கும் விற்கும் பொருட்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அது எந்த மூலப்பொருள்? அந்த மூலப்பொருட்களை செய்பவரின் நம்பகத்தன்மையும் கௌரவமும் நாணயமும் தான் அந்த மூலப்பொருள். இது இரகசியமானது இல்லை, ஆனால் விலை மதிப்பில்லாதது. நாணயத்திற்கு இங்கே மற்றும் ஒரு பக்கம் இருக்கிறது, கேள்விக்குரியது. மதிய உணவிற்கு பில் கட்டணத்தை யார் கட்டுவது என்பது பற்றி 3 நிர்வாகிகள் சண்டை போட்டுக் கொண்டனர்.
ஒருவர் நான் கட்டுகிறேன், நான் வரி சலுகையை பெற முடியும் என்றார். அடுத்தவர் நான் செலுத்துகிறேன், எனது கம்பெனியிலிருந்து அந்த தொகையை திரும்ப பெற முடியும் என்றார். மூன்றாமவர் நான் செலுத்துகிறேன், ஏனென்றால் நான் அடுத்த வாரம் திவால் நோட்டீஸ் கொடுக்க போகிறேன் என்றார். படிநிலை 20. பணிவுடன் இருங்கள். பணிவு இல்லாத நம்பிக்கை அகங்காரமாகும். பணிவே எல்லா நெறிகளுக்கும் அடித்தளமாகும். இது மென்மையான சிறப்பின் அறிகுறியாகும். உண்மையான பணிவு மற்றவரை ஈர்க்கும், ஆனால் பொய்யான பணிவு மதிப்பையை குறைத்துவிடும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கனமான மரக்கட்டையை நகர்த்த முற்பட்டு தோல்வி அடைந்து கொண்டிருந்த சில படை வீரர்களை குதிரையில் வந்த ஒருவர் பார்த்தார். அந்த படை வீரர்கள் போராடி கொண்டிருந்த போது பக்கத்தில் அவர்களது தலைவன் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த குதிரையில் வந்த மனிதர் அந்த தலைவனிடம் அவன் ஏன் இந்த உதவி செய்யவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த தலைவன், நான் ஆணையிடுவேன், அவ்வளவுதான் என்று பதிலளித்தார். அந்த மனிதர் குதிரையிலிருந்து இறங்கி வந்து படை வீரர்களிடம் சென்று அவர்கள் அந்த கட்டையை தூக்கும் போது அவர்களுக்கு உதவினார். அவரது உதவியால் அந்த மரக்கட்டை நகர்ந்தது. அந்த மனிதர் அமைதியாக தனது குதிரையில் ஏறிக்கொண்டு தலைவனிடம் சென்று, அடுத்த முறை உங்களது ஆட்களுக்கு உதவி தேவை என்றால் படை தளபதிக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று சொன்னார். அவர் போனவுடன் அந்த குதிரையில் வந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற படைத்தலைவனும் அவனது போர் வீரர்களும் அறிந்து கொண்டனர். இதிலுள்ள செய்தி மிக தெளிவானதாகும். வெற்றியும் பணிவும் ஒன்றோடொன்று கைகோர்த்து செல்லும். மற்றவர்கள் உங்களது புகழ் பாடினால் அந்த சத்தம் இன்னும் அதிக தூரம் செல்கிறது. அதை பற்றி சற்றே எண்ணி பாருங்கள். எளிமையும் பணிவும் மென்மையான சிறப்பின் 2 மைல் கற்களாகும். பணிவு என்பது சுயமதிப்பை தாழ்த்தி கொள்ளுதல் என்று அர்த்தமில்லை. அது ஒருவரை சிறுமைப்படுத்திக் கொள்வதற்கு சமமாகும். புரிந்து கொள்ளுங்கள், அன்பாயிருங்கள். உறவு முறைகளில் நாம் எல்லோரும் தவறு செய்கிறோம். சில சமயம் பிறரது தேவைகளை, அதிலும் குறிப்பாக நமக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்களின் தேவைகளை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. இவையெல்லாம் ஏமாற்றங்களுக்கும் கோபதாபங்களுக்கும் இட்டு செல்கின்றன. ஏமாற்றத்தை கையாள்வதற்கான வழி புரிந்து கொள்வதுதான். உறவு முறைகள் மக்கள் சிறந்தவர்களாக இருப்பதால் வருவதில்லை, புரிந்து கொள்ளும் தன்மையால் மட்டுமே அவை வருகின்றன. ஒரு நயமான இனிய மனிதராக இருப்பதை விட அன்பான மனிதராக இருப்பதே மிகவும் மனநிறைவை தரும். ஒரு அன்பான அக்கறையுள்ள மனப்பாங்கு நல்லெண்ணத்தை உருவாக்கும். இதுவே ஒரு மனிதனுக்கு இருக்கும் மிக சிறந்த காப்புறுதி. இதை காட்டுவதால் இழப்பொன்றுமில்லை. சிலர் அக்கறைக்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் மாற்றாக பணத்தை உபயோகிக்கின்றனர். மற்றவர் பிரச்சனையை புரிந்து கொள்ளும் பண்பு பணத்தை விட முக்கியமானது. நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் முதலில் நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். பெருந்தன்மையாக பழகுங்கள். இது ஒரு உணர்வு பூர்வமான முதிர்ச்சியின் அறிகுறியாகும். கேட்காமலேயே பரிவு காட்டுவதும் அக்கறையோடு இருப்பதுதான் பெருந்தன்மை ஆகும். ஒரு சுயநலவாதி சற்றும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வாழ்வின் வளமையை பெருந்தன்மையுடைய மக்கள் அனுபவிப்பார்கள். விட்டு கொடுப்பவராக இருங்கள். சுயநலம் தன்னைத்தானே பழி தீர்த்து கொண்டு விடும். பிறரது உணர்வுகளுக்கு மதிப்பு தாருங்கள். சாமர்த்தியமாக இருங்கள். சாமர்த்தியம் என்பது எல்லா உறவுகளுக்கும் மிக முக்கியமானதாகும். சாமர்த்தியம் என்பது பிறரை அந்நியப்படுத்தாமல் ஒரு கருத்தை சொல்வதாகும். அன்பு. பணம் ஒரு பெரிய நாயை வாங்கிவிடும். ஆனால் அன்பு ஒன்றுதான் அந்த நாய் தனது வாளை ஆட்டும்படி வைக்கும். முழு அன்பு செலுத்துவதற்கு இன்னும் நேரம் வந்துவிடவில்லை என்று நினைக்கவே கூடாது. சில சமயம் காலம் கடந்து விடலாம். அன்பு என்ற மொழியை காது கேளாதவர் கூட கேட்கலாம், பார்வையில்லாதவர் கூட பார்க்கலாம். ஒரு நண்பன் இறந்த பிறகு இடுகாட்டில் அவனது சமாதியில் மலர்கள் வைப்பதை விட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனை அன்புடன் நடத்துவது சிறந்தது. ஒரு அன்பான சொற்கள் ஒருவன் செய்தாலும் அல்லது அவனுக்கு பிறர் செய்தாலும் அது அவனை நன்றாக உணரும்படி செய்யும். அன்பான வார்த்தைகள் ஒருபோதும் நாக்கை புண்படுத்தாது. மரியாதை காட்ட பழகுங்கள். மரியாதை என்பது மற்றவரை பரிவுடன் நடத்துவதே தவிர வேறொன்றுமில்லை. திறக்கவே திறக்காத கதவுகளை கூட இது திறக்கும். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.